அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 26 முதல் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அங்கு அவர் வலுவிழந்து நீச்சம் பெறுகிறார். பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெறுவது என்பது சாதகமற்ற ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானம் என்பதால் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் கூட இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நீச்சம் பெற்று வலம் வரக்கூடிய புதனின் அமைப்பால், ஆனால் அதே சமயம் அவர் வக்ரகதியில் திரும்பும் போது அதிக கவனம், விழிப்புணர்வு மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே வலுவிழந்த அமைப்பில் நீச்சம் பெறுகிறார். அவர் வக்ரகதியில் திரும்பும் போது மேலும் வலுவிழந்த அமைப்பிற்கு சென்று விடுவார். எனவே உறுதியாகவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்துகிறாருங்க. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்று சொல்வார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும். அவர் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் பெரிய அளவில் இந்த வேளையில் சிரமம் இல்லை. ஆனால் மார்ச் 9 பிறகு அவர் அங்கு வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே அதிக கவனம் இந்த தருணங்களில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் வித்யாகாரகரான புதன். அவர் மிக வலுவாக சஞ்சரித்தால் மிக சிறப்பான வளர்ச்சியும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும். அவர் வலுவிழந்த நிலையில் இருக்கும் போது சில எதிர்பாராத தடைகளும் சிரமங்களும் சூழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல நெருக்கடிகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் அவர் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட முன்கோபப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பதை வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. சில நேரங்கள்ல தனக்கு எல்லாம் தெரியும் என்று மிதமிஞ்சிய செயல்பாடுகளால் கூட இந்த வேளையில் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. அதே சமயம் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்புவதற்கு முன் சில நன்மைகளை கொடுத்தாலும் வக்ரகதியில் திரும்பும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் தொழில் ரீதியான புதிய முயற்சிகளில் சில எதிர்பாராத தடை தாமதங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உள்ளது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை மிகவும் வலுவாக 7ஆம் பார்வை மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 பதிகிறது. ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் அவரும் 4ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். எனவேதான் அதிக கவனம், விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. மார்ச் 4 ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்பும் போது மார்ச் 9 புதனும் வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே இந்த வேளை நன்மை தரக்கூடிய லாபஸ்தானம் என்றாலும் அந்த இடத்தில் கிரகநிலைகள் வலுவிழப்பது என்பது எதிர்பாராத சிரமங்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது அந்த பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் விழும்போது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள்ல தீர்வு காண முடியாமல் இழுபறி நீடிப்பதற்கான சூழல் உள்ளது. அது மட்டுமல்லாது குடும்ப உறவுகளை கையாளும் போது எவ்வளவுதான் விட்டு கொடுத்து சென்றாலும் திருப்திப்படுத்த முடியாத சூழலை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எவ்வளவுதான் பொறுமையும் நிதானமும் கடைபிடித்தாலும் உங்களுடைய பொறுமைக்கும் நிதானத்திற்கும் சோதனை விளைவிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை புதனினுடைய வக்ரமும் நீச்சமும் உறுதிப்படுத்துகிறது. எனவே
அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாக தவிர்க்க முடியும். அதிலும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. இந்த வேளையில் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் என அனைவருடனும் சற்று வளைந்து கொடுத்து செல்வது, சாதுரியமாக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படும் போது பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்த்து நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். எனவே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பாடுகளை மாற்றினால் உறுதியாகவே அதில் இருக்கக்கூடிய சிரமம், தடைகளை நல்ல முறையில் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் அந்த முடிவு குறித்து பலருடன் ஆலோசிக்கலாம் அல்லது தீர்க்கமாக அதன் விளைவுகளை சற்று அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுத்தால் தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை உறுதியாக தவிர்க்க முடியுங்க. இந்த தருணத்தில் பண வரவு கிடைத்திருக்கிறது, மூலதனம் கிடைத்திருக்கிறது என திடீரென உங்களது அனுபவம் இல்லாத துறையில் ஒரு கடை வைப்பது போன்று முதலீடு செய்வதால் சில சங்கடங்களை உடனடியாகவே சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. எனவே விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தில் நிச்சயமாக செயல்படுங்க. இந்த வீண் விரயங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய பொன்னான நேரத்தையும் வீணாக்காமல் சரியாக பயன்படுத்துவதற்கான நல்ல சூழலை நிச்சயமாக விழிப்புணர்வுடன் இருந்தால் புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லை என்றால் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் இது போன்ற நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதுதான் புதனினுடைய நீச்சமும் வக்ரமும் உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மார்ச் 29ஆம் தேதி 6 கிரக நிலைகள் லாபஸ்தானத்தை வலு சேர்த்தாலும் கூட ராசியின் அதிபதி வக்ரகதியில் இருப்பார். அதே போன்று வித்யாகாரகரான புதனும் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் இருப்பாருங்க. எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பால் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறையில் புதிய முதலீடுகள் மற்றும் வாய்ப்புகளை உருவாக்குவதில் கவனமாக இருங்கள். அவசரப்பட்டு முதலீடு செய்ய வேண்டாம். அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. சக்திக்கு மீறிய உழைப்பை மட்டும் பயன்படுத்திவிட்டு அதற்கான பலன் கிடைக்கவில்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுக சூழ்ச்சிகள் வரலாம். அதிக விழிப்புணர்வுடன் இருங்க. அதிக கவனம் மாணவர்களின் கல்வியில் இந்த வேளையில் புதன் நீச்சம் பெறுவதால் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதே வேளையில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைத்தாலும் சந்தை நிலவரத்தில் சற்று சாதகமற்ற சூழல் உருவாகலாம். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிக கவனம் தேவை. கால்நடை வளர்ப்பிலும் தேவையற்ற விரயம் ஏற்படலாம். சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் தானாக நடக்க போகும் நல்லவையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்கும்.